கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 9ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான வசனம் யோபுவின் புத்தகத்தில் 2 முறை இடம்பெற்றிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது வாசித்த இந்த இடத்தில் மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனமும் இதே காரியத்தை அங்கே சொல்லுகிறது. கடவுள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது என்ன ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்றால், அதை நம்முடைய வார்த்தையிலே மிக எளிய நடையில் நாம் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய புத்திக்கு எட்டாத மாபெரும் அதிசயத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஏன் நம்முடைய புத்திக்கு எட்டாதது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் எப்பொழுதுமே எதை பழகின மக்களாக பழக்கத்தில் கொண்டுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்து செய்ய முற்படும் பொழுது அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை நாம் ஆராய்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு பிள்ளைக்கு திருமணம் என்று வைத்து கொள்ளுங்களேன். அதற்கு நாம் என்ன செய்வோம்? ஏற்கனவே நம்முடைய கரத்தில் இவ்வளவு பணம் இருக்கின்றதா? தேவையான மீதி தேவையான பணத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாரிடத்தில் நான் கடனாகவோ அல்லது வேறு விதத்திலோ நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். அப்படி அதற்கான சூழ்நிலைகள் அமையவில்லை என்றால் உடனே நம்முடைய எண்ணம் என்னவாகும் என்றால், இது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் கையிலே பணம் இல்லை என்று சொல்லுகின்றோம். இது மனிதனுடைய இயல்பாக ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்கான வாய்ப்புகள், வழிகள், இன்னென்ன விதத்தில் தான் இது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அந்த வழியில் நடந்தால்தான் இது நன்றாக இருக்கும், இல்லை என்றால் இது நடக்க முடியாது என்ற காரியத்தை நாம் நினைத்து அதிலேயே பழகின மக்களாக நாம் இருக்கிறபடியினால் நம்முடைய புத்திக்கு கடவுளுடைய செயல்கள் என்பது எட்டாத ஒன்றாக இருக்கும். ஏன்? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது நம்மை போல அதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடுகின்ற கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் கட்டளையிடுகின்ற கடவுளாக இருக்கின்றார். நமக்கும் கடவுளுக்குமான மாபெரும் வித்தியாசம். ஒரு செயலை செய்ய நாம் முற்படும் பொழுது அதற்கான வழி வாய்ப்புகளை நாம் தேடுகிறவர்கள். ஆனால் நம்முடைய கடவுளும் வழி வாய்ப்புகளை தேடுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தை உருவாக்குகின்ற வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் அவர் கட்டளையிட்டால் அங்கே காரியம் நடக்கும். வேதம் முழுவதிலும் நடந்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் இந்த உண்மை புலப்படும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்ன மாத்திரத்தில் அவ்வளவு நேரம் கொந்தளித்து கொண்டிருக்கிறதான கடல் என்ன செய்ததாம்? அமைதியாயிற்று. ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? சீஷர்கள் இந்த கடலின் அலைக்கு தப்புவதற்காக அவர்கள் தண்டுகளை வலித்து படகிலே இருந்ததான பாரங்களையெல்லாம் எடுத்து கீழே தள்ளி அவர்கள் கரை சேர்ந்து விட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எழும்பி இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அதே வண்ணமாக எங்கெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரோ அந்த இடத்திலும் அதை நான் பார்க்க முடியும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
நீ சுகமாவாயாக என்று சொன்னார். அங்கே அப்படியே நிகழ்ந்தது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஆகவே தான் அவருடைய சகோதரி சொல்லுகிறாள், நாருமே 4 நாள் ஆயிற்று. ஏனென்றால் மனிதர்கள் அதை தான் பார்த்து பழகினவர்கள். ஒரு 2 நாள் மரித்து போனவர்களை வீட்டிலே நாம் வைத்திருக்க முடியாது. இதுதான் நம்முடைய பழக்கமாக நாம் பார்த்த ஒன்றாக நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அது அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான சரீரத்தை பார்த்து கூட லாசருவே நீ வெளியே வா என்று அழைக்க முடியும். அப்படி அழைக்கும் பொழுது அந்த 4 நாட்களுக்கு முன்பாய் படுத்திருந்த அந்த சரீரம் என்ன செய்தது? உயிரோடு கூட எழும்பி வர முடிந்தது. பழைய ஏற்பாட்டிலும் அதை தான் நாம் பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் செய்கின்ற அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. அது நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியமாக இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையில் கூட யோபு இங்கே சொல்லுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை யோபுவின் வாழ்க்கை. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்களேன். கடைசி அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுமா? 42ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி தொடங்குகிறது. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். எவ்வளவு அற்புதம்! இது எப்படி சாத்தியமாகும்? மனிதனுடைய பார்வையில் இது எப்படி நடக்கக்கூடும்? வாய்ப்பே கிடையாது என்பதுதான் மனிதன். ஆனால் கடவுளால் எதையும் செய்து முடிக்க முடியும். பிள்ளைகளெல்லாம் மரித்து குற்றுயிராய்ப்போய் மரணத்தினுடைய நேரத்தை எதிர்கொண்டிருந்த யோபுவின் வாழ்க்கை இந்த புத்தகம் முடியும் பொழுது சொல்லுகிறது, இதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம், அதுவும் 4 தலைமுறைகளில் பார்க்கிற அளவிற்கு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கடவுள். இந்த மாபெரும் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான எந்த பிரச்சனைகளையும் எந்த கஷ்டங்களையும் அல்லது நாம் எதிர்பார்க்கிறதான எந்த நன்மைகளையும் ஆண்டவரால் கையாள முடியாதா? நிச்சயமாய் முடியும். எங்கே பிரச்சனை உண்டாகிறது? நாம் எப்படி ஒரு காரியம் நடைபெறுவதற்கு வழிகள் என்ன இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ, அதே வண்ணமாக கடவுளும் அப்படிதான் செயல்படுவார் என்று நினைத்து கொண்டு அவிசுவாசத்தோடு கூட கடவுளிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைத்து, ஆண்டவரால் இதையெல்லாம் செய்ய முடியுமா, இப்படியும் ஆண்டவர் செய்வாரா என்று நினைக்கின்றோம். அதுதான் அவிசுவாசமாக பல தடைகளை உருவாக்குகிறது. மாறாக என்னால் முடியாதது என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி அவரை அப்படியே பற்றி கொள்ளும் பொழுது மாபெரும் அதிசயத்தை, ஏன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அளவில்லாத கிருபை இரக்கத்திற்காய் தோத்துறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் கிரகித்து பார்க்க முடியாத எங்கள் புத்திக்கு எட்டாத மாபெரும் அதிசயங்களை இன்றைக்கும் நீ செய்கிற கடவுள். யோபுவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அது எங்கள் வாழ்க்கையிலும் சாத்தியம். ஆண்டவரே, தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ என் தேவனுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யோபுவின் வாழ்க்கையில் நடந்த மாபெரும் அற்புதம் அதிசயத்தைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் அதிசயங்களை செய்து நாங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நல்கியருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மேலும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றி போட்டு எங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு, ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபைகளை தாரும்.
தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.